ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் எல்லாருக்கும் சரிசமமாக ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அக்கா சொன்னிச்சு இது மாதிரி எல்லாருமே நல்லா இதாக இருக்கிறீங்க, நான் மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது, என்னோட இது அப்படி அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கவலையாக சொன்னிச்சு. அதுக்கு தான் அம்மா சொன்னாங்க, நீ ஏம்மா கவலைப்படுற, அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நாள் போக போக எல்லாமே சரியாயிடும். இப்போதைக்கு இருக்கிற நிலமையில கொஞ்சம் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது, ஆனால் போக போக எல்லாம் சரியாகும், சரியாகிற மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அப்படின்னோடனே, சரிம்மா நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் மாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்கிறேம்மா அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு நான் பேசக்கூடாதுன்னு தான் சிலப்போ பொறுமையாக தான்மா இருக்கேன், ஆனால் ஒரு சில நேரங்களில் பேசுகிறது இதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கவலையாக இருக்குமா அப்படின்னோடனே, அதெல்லாம் கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக நீயா யோசிச்சு செய்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் பொறுமையாக இருக்கணும்னு தான் நிறைய இடங்கள்ல இதாக இருக்கேன். ஆனால் நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி தானே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அது மாதிரி பேசுகிறப்ப பண்ணுறப்ப தான் என்னால் அதை இது பண்ணிக்க முடியலை அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, உனக்கு புரியாமலாம் கிடையாது, எந்த இதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நம்ம இதை இது பண்ணிக்க வேண்டியதான், அதற்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இப்போதைக்கு அப்படின்னோடனே, சரி நான் குறை சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, நான் குறை சொல்லாமல் தான் நானுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளால் சரியாக இது பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, சரி இதுக்காகலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நான் எதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையோடு பார்த்துக்கிறேன், நம்பிக்கையோடு கைவிடாமல் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், அதுக்கு அடுத்தது நம்மளால் யாருக்காகவும் பொறுமையாகவும் சரி, எந்த விஷயத்துக்கும் சரி, இதுக்காக நம்ம யாரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் யோசித்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் எதையும் நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க, கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை நான் கவலையெல்லாம் படுறதில்ல, கவலைப்பட்டுலாம் ஒன்றும், அதெல்லாம் முன்னாடி கவலைப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் ஒரு நேரம், அது கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, எதுவும் மாற போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல, மாறுறதுனால என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்க சூழ்நிலையால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இது பண்ணிக்கிட்டு தான் இருக்க முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், எந்த நேரத்துலையும் எதுக்காகவும் இந்த நேரத்தை யோசித்து நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக யாருக்காகவும் நம்ம இப்போ நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் மனசை இது பண்ணிக்கிட்டு இருக்கு, போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நம்ம யாருக்காகவும் போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் நீங்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்காமே ஒரு சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது வரப்போ கண்டிப்பாக எல்லாமே மாறும், மாறாமல் இருக்கிறது, ஆனால் கொஞ்சம் நம்ம பொறுமையாக பக்குவமாக எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போனோம்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம சர்வே பண்ண முடியும், இல்லைன்னா சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளால் எதையும் இப்போதைக்கு ஒரு வெளிப்படையாக எந்த விஷயத்தையுமே பேச முடியாத மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான், வெளிப்படையாக நம்ம இப்போதைக்கு எந்த விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் பேசி சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.